கைஸ் நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது நபர் இணைஞ்சிருக்காரு நம்ம விக்னேஷ் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஓகே ப்ரோ. எங்க அப்புறம் நீ ஊருக்கு போறே? ஊர்ல போய் என்னத்த பண்ண போற? இல்ல வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ. மச்சான் போட்டோக்கு போஸ்ட் குடுடா. மை ஃப்ரெண்ட். இரு ஃப்ரேம் வச்சுக்கிறேன். கால ஓலி. ஏய் பயங்கரமா இருக்குடா இந்த ஸ்டில். ஓகே வேற ஸ்டில் குடு. மேலே ஏறி குடி. மேலே ஏறி குடி. ஓகே. யாங்க. சேதறதுங்க. வேற ஏதோ ஸ்டில். நான் எடுக்கிறதாண்டா போட்டோ. குடுக்கறதாண்டா போஸ்ட். போஸ்ட் போடுற மாதிரி எடிட் பண்ணி அந்த போஸ்ட்க்கு கொடுத்த அந்த ஒரு எக்ஸாஜரேஷன் தான் மேட்டர். அதுதான் அந்த எல்லாத்துக்குமே காரணம். வருங்கால போட்டோகிராஃபர்ஸ் இத கத்துக்குங்க. நீ நடிகண்டா. திரிசா உனக்கு கிடைக்கும்டா. அடுத்த ஜென்மம் அடுத்த தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. இது அத்தை வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன். தக்காளத்தி. அடியே சக்காலத்தி. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, பகிர்ந்து விடுவேன். எழுத்தாணியை தங்கியே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. அடுத்த ஜென்மம் இல்ல அடுத்த வருஷம் ப்ரோ. அடுத்த வருஷம் எப்படி பொண்டாட்டியா பொறுப்ப ப்ரோ? என்ன மாதிரி? ஐயோ. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, அத்தை வருஷம் நான் தலைவருக்கு பொண்டாட்டியா போறப்பேன் ப்ரோ. ஆப்பிள் பார்த்தாலே நமக்கு தெரியும் நியூட்டன் வர போயிடார். ஹீரோக்கு வில்லனுக்கு மட்டும்தான் அது அஃபெக்ட் ஆகும் கிராவிட்டி. மத்த எல்லாரும் நிறைய சாப்பிட்டு வெயிட் ஆயிட்டாங்க ப்ரோ. மத்த எல்லாரும் அதிகமா சாப்பிட்டு வெயிட் ஆயிட்டாங்கன்றதால. டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? ஐயோ கடவுள், எவ்வளவு சீன் இது மாதிரி தமிழ் சினிமால. என்ன அதை வச்சுதான் கண்டென்ட். நான் சரண் ப்ரோ பறக்க போறீங்களா? பறந்தே ஆவரும். ஓகே, இதுக்கு பதிலா மூணோட கிராவிட்டி வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். எங்கால பாருங்க எங்க போயிட்டாரு. மூணுல இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிருக்கலாம். இல்லனாலே இப்படி பண்றாங்க, இருந்திருந்தா என்னென்ன செய்வாங்கன்னு யோசிச்சு பாரு. அவ்வளவுதான். செவ்வாய் கிரகத்துல எங்காலு போயிட்டு சண்டை போடுவாரு. செவ்வாய் கிரகத்துல இருந்து புல்லட்ட சுடுவாரு. புல்லட் அங்க இருந்து இங்க வரும் பூமிக்கு. எப்படியே அங்க இருந்து வரும் பூமிக்கு. அத ஒரு ஆங்கிள் இல்ல காமெடி என்னன்னா, அத தூரத்துல இருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் பாக்கும். பார்த்த உடனே ஏய் இவன் இந்த ஊர்ல இருக்கான், இவன் இருக்க இடத்துல நம்ம இருக்க கூடாது, கிளம்பு, நாட்டை மாத்து, உலகத்தை மாத்து. பூமியே இருக்காது. என்னடா நிலைமை இது? நண்பர்கள் அடுத்து போயிருவோம். எவ்வளவு திட்டாலும் அமைதியா இருக்கிறீங்க, உங்க பொறுமைக்கு அளவே இல்லையா? எதுக்குங்க நான் கோவப்படணும்? உங்க மேல கோவப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதானே? நான் உங்களை அயோக்கியம் திட்டுனுங்க, பரவாயில்ல திட்டிட்டு போங்க. பாலியல் குற்றவாளின்னு சொன்னங்க, சொல்லிட்டு போங்க. உங்களை பொறுக்கின்னு சொன்னங்க, சொல்லுங்க. இவருக்கு இல்லாத கல் மனசுக்காரன் சொன்னங்க, சொல்லுங்க. இந்த முகத்தை பார்த்து சொல்லிட்டு ஆமாங்க. ஆமாங்க. அவர் பொருள் ப்ரோ அக்செப்டட் டிஃபீட். ப்ரோ அக்செப்டட் டிஃபீட் இல்ல ப்ரோ, அவரோட வேலையே ப்ளே பண்ணிட்டாரு. நீ என்ன சொல்லுமோ சொல்லிக்க, நீ சொன்னன்றதுக்காக நான் அப்படி ஆயிட முடியுமா? நான் ரேஜ் பைட் ஆக மாட்டேன்னு ப்ரோ உறுதியா இருந்தது. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். ஷார்ட் சாங்க்கு யாராவது டான்ஸ் ஆடுவீங்களா? மீன்வேல் விசா டான்ஸ் ஆட மாட்டோம். பின்னாடி கரடி மாமா உட்காந்து பார்த்து இதெல்லாம். டே மூமெண்ட் ஐபோன் மாட்டேங்க சொல்லு. நீங்க இவரோட டான்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க சரியா? நான் பின்னாடி இருக்க ஹேர் ஆயில், பிரிட்ஜ், ஆப்ஜெக்ட்லாம் பாத்தியா? ஒரு ப்ராப்பர்ட்டியே ஒரு ப்ராப்பரான இதையே செட் பண்ணிட்டாரு. பேக்ரவுண்டே செட் பண்ணிட்டு டான்ஸ் ஆடுறாருங்க. வேற லெவல். எப்படி ஆனாலும் டான்ஸ் தானே. என்ன ப்ரோ? எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியா?
Bye, தம்பி. நலங்கு வச்சா நலங்கு வைத்தா நான் வச்சாரு. சப்டைட்டில் நலங்கு வச்சா. சப்டைட்டில் தான் வரல, பாட்டுக்கு சப்டைட்டில் ஓகேயா பண்ண. எனக்கு அந்த குட்டி பையன் வந்து ஏன் ஆத்தா அப்படின்னால எனக்கு அது வேற மாதிரி இருக்கு. அப்படிதான் போட்டு நாங்க சப்டைட்டில் ஐயோ, அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. பிளானிங் ஃபார் கம்பேக் இன் மிட் நைட். அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். எப்போ? ஓ மை காட். எப்போ நானா சொன்னேன்? எனக்கு சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லை. என்ன ப்ரோ? நைட் எல்லாருமே முடிவெடுப்போம் ஒரு இது பண்ணலான்னு. பட் மார்னிங் எந்திரிச்சா சாரி நான் இல்ல, அது நீங்க வேற யாரையோ நினைச்சு தப்பா நினைச்சிட்டீங்க. அவன் தான் கைஸ், அவன் டெய்லி நைட்டு விடிய காலைல சீக்கிரம் தூக்கணும் அப்படின்றதுக்காக போவான். ஆனா டெய்லி விடிய காத்தால 4-5 மணிக்கு தான் தூங்குவான். என்னடா மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியானம் சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களேன். What I thought in 2025 starting in அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். மேல கட்ட இருக்கு. ஓகே, இந்த தடவை எதனா அடிக்கிற அடி இருக்கா ப்ரோ இந்த வருஷம்? இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இல்ல bro, இல்ல. இல்ல ப்ரோ, இப்போ எதுவும் பேசுறதா இல்லல்ல? பாத்துக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? ஃபைனலா ரெண்டு ஆடு மாட்டினானுங்க, பிரிச்சிடலாம் மச்சான் சொல்லி முடிவு பண்ணிட்டானுங்க. சின்ன பசங்க எகிரி எகிரி வச்சானுங்க சார். உட்கார வச்சு அடிக்கிறானுங்க. ஒரு சரி இவனை பாக்குறேன், இவனை பிரட்டி எடுக்கிறாங்க. உள்குத்து சட்டையெல்லாம் கிழிச்சிட்டானுங்க. ஒரு சின்ன பையன் என்ன பண்ணன்னு தெரியல நானு. போன ஜென்மத்துல தொட்டி தொட்டி அடிக்கிறான். மனசாட்சி இல்லாம எடுத்திருந்தாங்க அந்த ஃபைட் சீனை, கிளைமேக்ஸ். ஆனா உண்மையாவே முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. நீயா நான் சொல்ல ப்ரோ என்ன ப்ரோ இங்க இருந்தா எடுத்தாங்க இந்த ஃபைட் சீனை. தங்காதுர ஒரு அளவுக்கு மேல பண்ண ஐ கான்ட் கண்ட்ரோல் மை லைஃப். ஓகே, தூக்கி போட போறாரா? ஃபுல் ஃபோர்ஸ் பாடி ஃபோர்ஸோட சேர்த்து போட்டார் வின் பண்ணுங்கிற ஆர்வத்துல. வேற எதுவும் கிடையாது. அதான் மொத்த பவரை கால்ல இருந்து எடுத்து கையில வந்ததுனால வெயிட் ஆயிடுச்சு. கரெக்டா கிராவிட்டியில வர மாதிரி. சரிதான், பிசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணாரு. பட் ஓவர் டூ பண்ணிட்டாரு அவர் லைட்டா. ஆமா, கொஞ்சம் ஹைப்பர் ஆயிட்டாரு. ஆனா பாவம் அந்த கடைக்காரர், ஐயோ என் மேல உள்ளாதப்பான்னு தள்ளி போற. நீ மொட்டை அடிச்சு எம்ஜிஆர்னு சொல்லி ஊரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. நீதான் சிவாஜின்னு எனக்கு நல்லா தெரியும். ரோட்ல வராங்க அக்கா, நாங்க செய்வோம்டா பக்கா. ஐயோ அந்த குரல்ல ஏதோ இருக்கு. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி கூட கேவலமானவன். உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது. வீணாகப்பட்ட விந்து. ரோட்ல போறாங்க, நாங்க செய்வோம்டா பாக்கா. ரொம்ப பாக்குறாங்க. அடுத்து போவோம், இந்தியன் டைட்டானிக். ஐயோ ஐயோ படுத்தே விட்டானையா. எனக்கு அந்த குதிரையை நினைச்சா பாவமா இருக்குதுங்க. எப்படி அவரை இறக்குறாங்கன்னு பாத்தீங்களா? அதை நோட் பண்ணீங்களா யாராவது? அந்த இறக்கும் அந்த தொழில்நுட்பத்தை பாத்தீங்களா? இந்தியன் டெக்னாலஜியை பார்த்து எல்லாரும் வியக்கணும். பேம்பு காப்டர், கிரைன்ல சுத்தி எல்லாரும் பாக்குறாங்க. சரி, என்ன பண்றது, என்ன நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த காலத்துல எது உண்மை பொய்னே தெரியல. ஏஐ வச்சு எல்லாம் பண்றாங்க. அடுத்து போவோம், மை ஃப்ரெண்ட்ஸ் லவ் ஸ்டோரி கோர். சண்டை வந்து பிரிஞ்சிடறாங்க.
அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்களே சேர்ந்துக்கிறாங்க. பின்னாடி மியூசிக் மறுபடியும் சண்டை வருது. ப்ளூ பிரிஞ்சிடறாங்க. பிரிஞ்சவங்க மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. மறுபடியும் சண்டை வருது. மறுபடியும் சேர்ந்துடுறாங்க. படம் முடியறதுக்குள்ள எப்போவாவது சண்டை போட்டு முழுசா பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. கடைசி வரைக்கும் சேர்ந்துடுறாங்க. இது ஒரு வித்தியாசமான கதை தான் இந்த படம். அது வித்தியாசமான கதைலாம் இல்ல, எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். என்ன ப்ரோ அஸ்வின் ப்ரோ? ரீடேக்ல என்ன தாக்குறீங்க? எதா இருந்தாலும் உண்மை தானே ப்ரோ. ஹலோ, சொல்லு தம்பி. சோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. சோட்டா பீமா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து. அவன் செத்து போயிட்டானா? அவன் துணியை பற்றி எவரியோ கேசவன் மீலைக் அட பாவி. ஐயோப்பா, யூனோ ரிவர்ஸ் அஸ்டா அப்படியே கால் வர மாதிரி. நீயே வச்சுக்கோ. அவன் செத்து போயிட்டான்னா இந்தா வச்சுக்கோ. ஐயோ தெய்வமே, முடியல. Nowadays my memory power ஆ யாரும் தெரியுமா? விஜய் சிம்பு விஜய் சிம்பு விஜய் விஜய் படம் ஒரு பேர் சொல்லுவான். தனுஷ் விஜய் சார் அவரு டபுள் ஒன் விஜய். என்னைய பேச விடுடா ஆங்கர். என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். 11 22 777. தட்டி பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, இப்ப போயிட்டு இருக்க எல்லா ரசிகர்களும் அப்படிதான் இருக்காங்க. என்ன ஜென்சி ப்ரோ அவங்கள ப்ரோ சரண் ப்ரோ அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். வாட் ஐ பிளான். சார் வலி இந்த பக்கம். ஒரு ஃப்ளோல போயிட்டேன் சார். ஏன் ஷேர் பண்ணீங்க? போயிட்டாரு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் ப்ரோ. நாங்க பண்றதா கரெக்டா இருக்கும்னு நம்பி போவோம் நாங்க எல்லாத்துலயும். நீங்க ஏன் கேக்குறீங்க? அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். ரைட், ஆள விட